பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். நெருக்கம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பல விதங்களில் நெருக்கம் என்று சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்க போகலாம். இப்போது ஒரு வீடு சின்னதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு பொருள் நிறையா இருக்கும், வீடு சின்னதாக இருக்கும், எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம். அது ஒரு நெருக்கம். யாபேஸ்க்கு அந்த நெருக்கம் வந்தது. அதே போல் பண நெருக்கம். நம்ம சம்பாதிக்கிறத காட்டிலும் நமக்கு செலவு அதிகமாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கும், பிள்ளைங்க ஸ்கூல் கட்டுறது, வாடகை கட்டுறது, ஈபி கட்டுறது, லோன் கட்டுறதுன்னு சொல்லி எக்கச்சக்க செலவு இருக்கும். சம்பாதிக்கிறத எல்லாம் அப்படியே எல்லாம் எங்கேயோ கொடுத்துட்டு வெறுமனே நிற்கிற மாதிரி இருக்கும். பண நெருக்கம், சத்துருக்களால் நெருக்கம், குடும்பத்தாரால் நெருக்கம், எல்லா விதத்துலையுமே ஒரு மனுஷனுக்கு நெருக்கம் இருக்கிறது. அந்த நெருக்கத்தில் எல்லாம் நம்ம போய் அக்கம் பக்கத்துலேயோ சொந்த பந்தங்களுக்கிட்டேயோ அக்கா தங்கச்சிக்கிட்டேயோ அம்மா அப்பாக்கிட்டேயோ போய் உட்காந்து நம்ம ஓன அழாதபடிக்கு தேவ சமூகத்தில் போய் நம்மளுடைய குறைகளை சொல்லும் பொழுது நம்ம எல்லா விதமான நெருக்கத்துக்கும் ஒரு பதில் உண்டாகிறது. பாருங்க, தாவீது அப்படிதான். அவனுக்கு பலவிதமான நெருக்கம். ஒரு பக்கம் மீதியானியர் வராங்க, இன்னொரு பக்கம் பலவிதமான நாடுகள்லேருந்து அவனுக்கு எதிராக படையெடுத்து வராங்க. அதையெல்லாம் அவன் ஒரு பொருட்டா எண்ணாதபடிக்கு சவுலின் நிமித்தம் வருகிற சில சத்துருக்கள், தன்னுடைய சொந்த மகனே எழும்பி வருகிற சத்ரு, இப்படி தன்னோட கூட இருந்த போர் சேவகர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடிக்கொண்டு இவனுக்கு எதிராய் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள்ந்து ஒரு சிலர் இவனுக்கு விரோதமாய் எழும்புகிறது. இது எல்லாவற்றையும் பார்த்து அவன் என்ன பண்ணுறான்? இந்த 18வது சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். இப்படி தான் சொல்கிறான். நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 18ஆம் சங்கீதம் 6வது வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சிங்களா? அவன் நெருக்கத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டானா, அபயமிட்டானா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாராம்? தமது ஆலயத்திலிருந்து, தமது ஆலயம் என்பது என்ன? நம்முடைய ஆலயம்னா உலகத்தில் இருக்கிற நம்ம போய் ஆராதிக்கிற சமூகம். தமது ஆலயம் என்று சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவன் எங்க இருக்கிறார்? வானத்தில் இருக்கிறார். அங்கே பரலோகத்திலே பரலோக தேவாலயம் ஒன்று இருக்கிறது. அந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற, சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற தேவன் இவனுடைய சத்தத்தை கேட்டார். அது மாத்திரமல்ல, இவனுடைய கூப்பிடுதல் தேவனுடைய செவிகளில போய் ஏறிற்று அப்படின்னு சொல்றான். நம்ம நிறைய வாட்டி நம்ம கவனிச்சிருப்போம், பிரசங்கங்களை கேட்டிருப்போம். என்ன, இந்த மாதிரி நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை தேவ தூதர்கள் தான் கர்த்தரிடத்துல கொண்டு போய் சேர்க்குறாங்க. தூப வர்க்கமாக புகை கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு சொல்லிட்டு பல விதத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? என்னென்னு ஜெபிக்கிறான்? தமது பரிசுத்த ஆலயத்திலிருந்து என் சத்தத்தையும் கேட்டாரு, என் கூப்பிடுதல் அவருடைய செவியில போய் ஏறிற்று. அவ்வளவு தூரம் அவனுடைய கூப்பிடுதல் மிகவும் சத்தமா இருந்ததாம். அவன் சத்தமிட்டு கூப்பிட்ட அந்த கூப்பாடு பரலோகத்துக்கே போய் அவருடைய செவிகளில விழத்தக்கதான அளவுக்கு சத்தமிட்டு கூப்பிட்டானாம். அப்படிதான் அங்க போட்டிருக்கு. நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், கத்தனானா போய் வனாந்திரங்கள்ல உட்காந்து, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, நான் இவ்வளவு நெருக்கத்துல இருக்கிற சத்துருக்களின் நிமித்தம் எனக்கு எக்கச்சக்கதான நெருக்கம் சொல்லி சத்தமிட்டு கத்தி கூப்பிட்டானாம். சில வேளைகளில் நம்ம கூட என்ன பண்றோம்? சில பிரச்சனைகள் வரும் பொழுது யாரும் இல்லைன்னா கத்தி சத்தமிட்டு கூக்குரலிட்டு அழணும் போல ஒரு தொண்டை அடைச்சிக்கிட்டு, துக்கம் தொண்டை அடைச்சிக்கிட்டு வரும். பார்த்துருக்கீங்களா? நம்ம போய் தேவ சமூகத்தில் உட்காந்து கதறி கதறி அழுவோம். அப்படியே நம்மளுடைய சத்தம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே எதனா பிரச்சனையான்னு எட்டி பார்க்குற அளவுக்கு இருக்கும். அப்படிதான் அவன் சொல்கிறான். இன்னைக்கு உங்களுக்கு பலவிதமான நெருக்கம் இருக்கும். மனுஷனை நோக்கி போகாம தேவ சமூகத்தில் உட்காந்து தாவீதை போல அவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுடைய சத்தத்தையும் அவருடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து, சந்நிதியிலிருந்து, தேவ ஆலயத்திலிருந்து கேட்டு பதில் தருவார். உங்களுக்கும் பரலோகத்திலிருந்து பதில் வரும். தாவீதை போல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே,
அந்த வேலைக்காக ஜெபிக்கிறார் ராஜா. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில குடும்பத்துல அப்பா பலவிதமான சோதனைகள், நெருக்கங்கள், அந்த நெருக்கத்தின் மத்தியில ராஜா அவர்களுக்கு ஒரு விசாலம் உண்டாக்கும்படியாக, அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக்கும்படியாக, ஒரு ஆறுதல் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பதில் தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.